அப்ப கூட வந்து என்னது இது ஏதோ ஒரு சாமியார் மாதிரி ஏதோ ஒரு தோற்றமா இருக்கு. எனக்கு இது நல்லா இருக்கு. இது என்னுடைய அடையாளம். இப்போ தேசமங்கையர்க்கரசி அப்படின்னா, அவங்க வந்து தலை நெறைய பூ வைப்பாங்க. அவங்க வந்து சந்தன பொட்டு இப்படிதான் வைப்பாங்க. குங்குமம் இப்படிதான் வைப்பாங்க அப்படின்னு மக்களுக்கு அந்த தோற்றமும் வந்து இப்ப குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயா அவர்கள் அப்படின்னா, வயலின் எப்படி ஞாபகம் வருதோ, அதே மாரி ஒரு பொட்டும் கண்டிப்பா நிச்சயமா, எல்லாருக்கும் நிச்சயமா. ஞாபகம் வரும். அது மாரி அந்த தோற்றத்த நானே இதுக்காக நீங்க சொன்ன மாரி நெறைய ஏளனங்கள் எல்லாம் சந்திச்சிருக்கேன். அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. நமக்கு நாம் யார் அப்படிங்கிறத காட்டணும். அதனால அதுலலாம் என்னைக்கும் நான் கவலைப்பட்டதே இல்ல. அடடா! சூப்பர், சூப்பர். அப்படியே இன்னும் சில கிஃப்ட்லாம் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல ஆமா. இது எல்லாமே வந்து எனக்கு வரைஞ்சு அங்கங்க நிகழ்ச்சிக்கு போகும்போது ரசிகர்கள் வந்து நெறைய குடுப்பாங்க. எனக்கும் வீட்ல மாற்றத்துக்கு இவ்வளவுதான் இடம் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தனியா ஒரு நானும் வீடு தான் கட்டணும் போல. இன்னும் ஃபுல்லா மாட்டணும்னா. கண்டிப்பா. இருக்கிறதுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இங்க கொஞ்சம் வைப்பேன். அலுவலகத்துல வைப்பேன். என்னுடைய லைப்ரரி இருக்கு. நூலகத்துல. நூலகத்துல வைப்பேன். அது மாரி அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே வச்சுக்கிறது. எதையுமே அவங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அத உருவாக்கி நிச்சயமா. குடுத்துருப்பாங்க. அதனால அத பார்க்கும்போது அவங்கவங்க ஞாபகம் அப்படியே வரும்.